வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி இந்த சம்மரை பீட் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பரான கூல்ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நன்னாரி ஷர்பத்தில் இன்றைக்கி 2 ரெசிபி பார்க்கலாம். சப்ஜா சீட்ஸும் பாதாம் பிசன் எடுத்திருக்கேன். சப்ஜா சீட்ஸ் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு ஊறி வந்துடும். பட் பாதாம் பிசன் ஓவர் நைட்டே நீங்கள் ஊற வச்சுருங்க. இது நம்மளோட பாடியில் இருக்கிற ஹீட் கம்மி பண்ணும். ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. பாதாம் பிசன் சும்மா கொஞ்சம் போட்டாலே உங்களுக்கு நிறைய ஊறி வரும். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த அளவு காட்டுறேன். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 4-5 பீஸ் ஊற போட்டாலே போதும். சப்ஜா சீட்ஸ் நீங்கள் அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா ½ அன் ஹவருக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். பாதாம் பிசன் நீங்கள் நைட்டே ஊற போட்டிங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நன்னாரி ஷர்பத் உங்களுக்கு எந்த பிராண்ட் கிடைக்கிதோ நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. ஒரு 2 பேர் குடிக்கிற அளவுக்கு எவ்வளோ தேவைப்படும்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டுக்கோங்க. இதிலே நல்ல ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ சுகர் சேர்க்க வேணாம். இப்போது 2 கிளாஸ் ஐஸ் வாட்டர் நான் சேர்க்குறேன். அப்புறம் ஒரு லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்க்குறதால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது சப்ஜா சீட்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பாதாம் பிசனும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. சில பேருக்கு நிறைய போட்டால் பிடிக்கும். உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்வீட் கம்மியாக இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஸ்வீட் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சிரப் நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு தேவையான அளவு ஐஸ் க்யூப்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது ஷர்பத் இதில் ஊற்றி ஜில்லுன்னு சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போ ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான நன்னாரி ஷர்பத் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பால் ஷர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காய்ச்சின பாலை ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நான் 2 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். நல்லா சில்லுன்னு இருக்கணும். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி ஷர்பத் சேர்க்குறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்வீட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு பாதாம் பீசின் போட்டுக்கலாம். அப்புறம் சப்ஜா சீட்ஸும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அடுத்தது ஃபியூ ட்ராப்ஸ் பிஸ்தா எசன்ஸ் சேர்க்குறேன். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும், அதனால நான் சேர்க்குறேன். உங்ககிட்ட பாதாம் எசன்ஸ், ரோஸ் மில்க் எசன்ஸ் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைனா ப்ளெயினாக கூட குடிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போது ஐஸ் க்யூப்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஷர்பத்தை ஊற்றிக்கலாம். பால் ஷர்பத் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த 2 ஷர்பத் ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.